காலம் மனிதனை மறைத்துவிடும், ஆனால் வரலாற்றை மறைக்க முடியாது. கலியுகாதி வருடம் 4457. தென்னிந்தியாவின் அரசியல், ஆன்மீகம், ஆட்சி மூன்றும் ஒன்றாக இணைந்திருந்த காலம். இந்த வரலாறு கற்பனையல்ல, ஓலைச்சுவடிகளில் பதியப்பட்ட ஒரு மெய்யான வரலாறு. ஸ்ரீ முன்ராயர் சமஸ்தானத்தின் ஆட்சி. ராயவேலூரில் துரைத்தனம் செய்தார் ஸ்ரீ நரசிங்க தேவராயர். நீதி, கட்டுப்பாடு, பாதுகாப்பு, இந்த மூன்றும் அவரது ஆட்சியின் அடையாளம். அரண்மனையில் அரச சபை கூடியது. ஒவ்வொரு முடிவும் ஒரு பிரதேசத்தின் எதிர்காலத்தை தீர்மானித்தது. வேக்கிலி கம்பளம், காமல்வாகு கோத்திரம். அந்த குலத்தில் பிறந்தவர் எரமாசு சின்னபொம்மு நாயக்கர். அவர் ஆயுதத்தால் அல்ல, அறிவாலும் சாமர்த்தியத்தாலும் ராயரின் நம்பிக்கையை பெற்றார். உத்தரவாதமும் நேர்மையும் அவரது அடையாளமாக இருந்தது. அவரின் சேவையில் ராயருக்கு பெரும் சந்தோஷம் ஏற்பட்டது. அவர் கேட்டுக்கொண்டபடி அவர் மகன் எரசின்னம்ம நாயக்கருக்கு துரைத்தனம் செய்ய ராயர் ஆணையிட்டார். ஒரு வனம் ஒரு எதிர்காலமாக மாறவிருந்தது. குதிரைமலைக்கு தெற்கே அடர்ந்த ஆரண்ய வனம், மனிதன் நுழையாத நிலம், இயற்கை மட்டுமே ஆண்ட இடம். அந்த பூமி ஒரு நாள் ஆன்மீக வரலாற்றின் மையமாக மாறும் என்பதை யாரும் அறியவில்லை. வனம் அகற்றப்பட்டது, வயல்கள் உருவானது, குடியிருப்புகள் எழுந்தன, அழகிய நல்லூர் என்ற கிராமம் உருவானது. இது ஒரு அரசியல் நிகழ்வல்ல, இது வரலாற்றின் முன்னுரை. ஒரு இரவு எரசின்னம்ம நாயக்கர் ஆழ்ந்த உறக்கத்திலிருந்தார். அப்போது ஒளியில் தோன்றினார் பெருமாள். நான் ஊருக்கு தெற்கே பூமிக்கடியில் இருக்கிறேன். என் திருமேனி கிடைக்கும் இடத்தில் எனக்கு கோவில் அமை என்று சொல்லி மறைந்தார். மறுநாள் பெருமாள் சொன்ன இடத்தில் தேடப்பட்டது. மண்ணுக்குள் இருந்து திருமேனி வெளிப்பட்டது. இது கனவல்ல, இது ஒரு தெய்வ ஆணை. திருமேனி திருப்பதி திருவேங்கடமுடையானின் திருவுருவத் தோற்றத்தில் இருந்தது. அதனால் பெருமாளுக்கு திருவேங்கடநாத சுவாமி என்று பெயரிடப்பட்டது. அந்த இடத்தில் திருக்கோவில் எழுந்தது. அந்த மலை ஏழுமலை என்று அழைக்கப்பட்டது. காலம் மாறியது, மொழி மாறியது, ஏழுமலை எழுமலையானது. ஆனால் வரலாறு மாறவே இல்லை.